டிடிஎஃப் ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம முன்னாடி போய் கிளம்புவோம், அப்போ தான் அவங்க வேகமாக வருவாங்கன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். கார் அன்லாக் பண்ணிட்டேன், துண்டெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். தெரியாமல் கொஞ்சம் வெளியே வரும்போது வந்து பண்ணேன், தெரியாமல் டோரை லைட்டாக லாக் பண்ணிட்டேன், சும்மா தள்ளிட்டேன். கார் வந்து உள்ளே தான் சாவி இருக்குது, கார் வந்து பார்த்தா லாக் ஆகிடுச்சு. ஸோ பசங்களை சவுண்டு போட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டுருக்காங்க பாருங்கள். திறக்கவே மாட்டேங்குது. டக்குன்னு மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. இத்தனைக்கும் கையில் வச்சத துண்டு எல்லாமே உள்ளே வச்சுட்டேன். நான் இப்படி நிற்கிறேங்க நடு ரோட்டில். இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, இல்லை பசங்க வரட்டும், ஏதாவது பண்ணி ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், சும்மா நான் லைட்டாக தான் இப்படின்னு மூடிடுச்சுங்க. இந்த காரில் டிக்கி ஓப்பன் பண்ணியும் உள்ளே போக முடியாதுங்க. சாவி அழகாக உள்ளே இருக்குங்க. ரிங் காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதோ அங்கே இருக்கு பாருங்க சாவி, அதுதான் சாவி. கார் லாக் ஆயிடுச்சுடா. நான் உள்ள சாவி வச்சுட்டு டவல்லாம் இது பண்ணிட்டு லைட்டாக வெளியே வந்தால் லைட்டாக தான் முடிச்சு, இப்போ நல்லா லாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எதுவுமே அன்லாக் இல்லை. எதுவுமே அன்லாக்ல இல்லை. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. என்னடா பண்ணுற? அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. இது நீளமாக இருந்தால் போதும். ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டீங்களா? ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டீங்கடா. இது நீளமாக இருந்தால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுடா. என்னடா பண்ணுறது? நான் இப்படி நிற்கிறேன்டா. இது சட்டையெல்லாம் எங்கண்ணா? எல்லாம் உள்ளே இருக்குது பத்திரமா. கடவுளே. ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம வந்து இங்கே இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா அந்த ஆட்டோக்காரன்னு. நான் கூட நம்ம நிற்கிறத பார்த்துட்டு சும்மா விளையாட்டுக்காக உள்ளேருந்து ஏதோ ஒன்று தூக்கி ஒரு சவுண்டு கொடுக்குறாருன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா டயர்லேருந்து டக்குன்னு காற்று பிடிங்கி அந்த வண்டி வந்து பண்ணால் நம்மள மாதிரியே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பாரு ஒரு ஒத்துமை, நம்மளும் பிரேக் டவுன், அவங்களும் பிரேக் டவுன். கடவுள் நமக்காக தான் அந்த வண்டி பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு போல. அந்த ஆட்டோக்காரன் ஆகிட்ட போய் கேட்கலாமா? அங்கே பொண்ணுங்களா இருக்காங்கண்ணா எப்படி? ஹாய், ஹியர் எனி மெக்கானிக் ஷெட், கார் மெக்கானிக் ஷெட். வாடா, அந்த மெக்கானிக் கிட்ட அந்த ஆட்டோக்காரன் கிட்ட போய் கேட்கலாம் வாடா. சிவா போய் டக்குன்னு கேட்டு வந்துடலாம் வா. भैया कार लॉक कार मैकेनिक से इधर 4 किलोमीटर, हाफ किलोमीटर 500 मीटर सा 4 किलोमीटर 4 किलोमीटर सा ಇಲ್ಲಿ ಡ್ರಾಪ್ ಮಾಡಿ ಡೇ ಕೊಡತ್ತೆ. ವಾ ವಾ क्या पेट्रोल के मैकेनिक मंगाएंगे? कार लागी, कार इनसाइड, कार की हाँ, ये तो मनगांव में मिल जाएगी, इधर नहीं. मनगांव 10 किलोमीटर आगे 10 किलोमीटर போணுங்க. சரி டிராப் பண்ணிடுங்க. ஆளு டிராப் பண்ணனா 10 किलोमीटर, आलू ड्रॉप करना था 4 किलोमीटर. मैकेनिकल इधर है, लेकिन तुमको क्या लगता है? मेरे को समझ में नहीं आ रहा. एमरजेंसी भैया इसको लेके जाता है ना, मतलब भैया मानी சீக்கிரம் வாங்கடா. ஆக்சுவலி ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது. அச்சோ டேய், ஃபோன் கீனு காசு கீசு எல்லாம் உள்ளதாண்டா இருக்கு. டேய் என்னடா சைக்கோ சொல்றாங்க அவங்க? சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா, வராங்களாமா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றா. சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. ஈர ட்ரெஸ்ஸோட உட்காந்துட்டு இருக்கு, குளிருதுடா. அவங்க கிட்ட சொல்லு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் வந்தேன், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் காருக்குள்ள இருக்குன்னு சொல்றா. அப்பதான் உடனே வருவாங்க, கொஞ்சம் சீக்கிரமா கூட்டுவா. ஸோ டிடிஎஃப் சாஞ்சு கூட உட்கார முடியல. அதனால வந்து பண்ண பசங்களோட சட்டையை எடுத்து இப்படி வச்சு இப்படி சாஞ்சு உட்காந்துக்கிட்டேங்க. ஏன் வாசன் நீ மற்றவங்க சட்டை போட மாட்டேன்னா? மற்றவங்க சட்டையெல்லாம் போடுவேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் இவனுக்கு சட்டையை போட மாட்டேனுங்க. அவனுக்கு குளிச்சு 2 நாள் பக்கம் ஆச்சு, இல்லை 1 நாள் 1.5 நாள் பக்கம் தான் ஆச்சு. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா போடல. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு யாரோட ட்ரெஸ்? இந்த பிளாக் கலரு சைக்கோதா. ஸோ என்னையே எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. நான் பாருங்கள் சொக்காவே இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இனிமேல் என் வாழ்க்கையிலேயே சாவியை தெரியாமல் கூட உள்ள வச்சு லாக் ஆகிட மாட்டேன்ல. இது அவங்களோட மிஸ்டேக்டா, நம்ம லாக்கே பண்ணலடா. இது வந்து காரோட மிஸ்டேக் தாங்க. நான் லாக் பட்டனே அமுக்கல, அன்லாக் பட்டன் அமைக்கி உள்ளே ஓப்பன் பண்ணி எல்லா பொருளையும் வச்சு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி டிக்கி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டோர் லைட்டாக தான் பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ஃபுல்லாக லாக் ஆகிருக்காது. ஃபுல்லாக லாக் ஆனால் தான் நம்மால் வேணும் லாக் பண்ணுறது. லைட்டாக போய் அடிச்சுக்கும் போது லாக் ஆகிடுச்சு. கடுப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஏன் தான் கொடுக்குறாங்களோ. புது கார்லலாம் இந்த மாதிரி பிரச்சனை வராதுல்ல.
பரவாயில்லப்பா. புது கார். பழைய காரில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காமாங்க. ஸோ மெக்கானிக்கை நான் சாப்பிட்டுட்டு இருக்காராமா, சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க பசங்க. டீட்டெயில்ஸ் வந்து என்ன இதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறீங்க. மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. செல்லம் வந்துட்டீங்களா? என் தங்கம் வந்துட்டீங்களா? எப்படா திறக்க போறீங்க வண்டியை? டேய், 2 பொண்ணுங்க ஸ்கூட்டியில் போனாங்கடா. அப்படி சிரிச்சுக்கிட்டு போகிறாங்கடா என்னை பார்த்துட்டு. ஆக்சுவலி டிடிஎஃப் இப்போ 2 பொண்ணுங்க போனாங்கங்க ஸ்கூட்டியில். அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க என்னை பார்த்து. உண்மையாகவே என்னை பார்த்து அப்படி தான் போகணும். எனக்கு இப்படி தான் நிற்கிறேன். ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி பொருள் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதை வச்சு தான் நமக்கு ஓப்பன் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேங்க. ஏன் லேட்டுன்னு கேளுங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாரா? ட்ரைனிங் கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துக்கிறேன்னா சும்மா இல்லை, ஸ்பெஷல் மெக்கானிக்கு. சும்மா நினச்சிட்டிங்களா என்ன? அவரு எவ்வளோ நேரம் மிக சந்தோஷமா இருக்குடா. என்னடா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க சொல்கிறா? அதான் இதே மாதிரி ஒரு காரை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அதுக்கு எப்படி இதே மாதிரி உள்ள சாவி வச்சுட்டு திறந்து பார்த்துருந்தாரு. ஆமாம், திறந்து பார்த்து கூப்பிட்டு வந்துருக்கேன். அப்போ தான் வேலை தெரியுமா தெரியாதா அப்படின்னு. வேலை தெரியுமா தெரியாதா நம்பர் மாரி இருக்கா குமார்? டேய், நான் ட்ரை பண்ண போகிறேன்டா. பண்ணுறேன் போடாதான்டா. திறந்துட்டாரா? புரா திறந்துடுச்சுடா. ஏடா திறக்க மாட்டேங்குது? டே, அன்லாக் ஆயிடுச்சுடா. அண்ணா அந்த சுவிட்ச் அழுத்த சொல்லுங்கண்ணே. எந்த சுவிட்ச்? அந்த தள்ளுங்க. இதோ இங்க இருக்குது நம்ம சாவி. டேய், இங்க பாரு. எல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி ஒட்டி இருந்தேன்டா. திரும்பி மூடுறாதீங்க. இப்படி ஒட்டி இருந்தேன்டா. எல்லாம் இப்படி எடுத்து இப்படிதான்டா வந்தேன். சறுக்குன்னு போய் மூடிக்கிச்சுடா. கடவுளே. இப்ப ட்ரக்கிங் போக முடியுமாடா? முடியாதா? பையா தன்யவாத் ஜி பையா. எவ்வளோ ஆச்சுங்க? என்ன பேசுற பையா? பரவாயில்ல, உனக்கு தரலாம். நீ எடுத்து. கண்ணாடிலாம் உடைக்கலாம்னு பிளான் போட்டுருந்தீங்க. கண்ணாடியே நான் மாட்டவே மாட்டேன்ட்டேன். அந்த டூலை நல்லா பார்த்து வச்சுக்கோங்கடா. டிடிஎஃப் அவங்க எப்படி கதவை திறந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கம்பி இருக்கு இல்லைங்க, இதை வந்து இப்படி வளைச்சிக்கிட்டாங்க. ஸோ வந்து இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இப்படியே உள்ளே விட்டு இது லாக்கில் இருந்திருக்கும். இப்படியே விட்டு கரெக்டாக இங்கே வச்சு அவ்வளோதான், அன்லாக் ஆயிடுச்சு. ஓ, சாவி இங்கே இருக்குது, பாக்கெட்டில் தான் இருக்கா? ஆனால் அது எப்படிடா ஒரு வேளை இப்படி இருந்திருக்குமோ, அதனால லாக் ஆகி வச்சு போலடா. பேட் பையா, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் இந்த வ்ளாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டிடிஎஃப் நீங்களே பார்த்துருந்துருப்பீங்களே நம்மளோட கார் வந்து லாக் ஆகி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போனே. ஆக்சுவலி நீங்கள் வ்ளாகில் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டதில் ஒரு 5% வச்சுக்கலாங்க. மீதி இருக்கக்கூடிய 95% நம்மளால் கேமராவில் வந்து பண்ண வீடியோவே எடுக்க முடியாது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஈரத்துணிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு நல்ல வேலை வந்துட்டாங்க. நல்ல தரமான ஆளாக கூப்பிட்டு வந்தாங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. 500 ரூபா கேட்டாங்க. நானுமே சரிங்க, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, எப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லைங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நம்ம கிறிஷ் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நாளாக இருந்துட்டு மாட்டவே மாட்டேன்ட்டேன். இல்லை வேணாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்ததுனால பரவாயில்ல, 500 ரூபாவோடு போச்சுங்க. சப்போஸ் கண்ணாடி உடைச்சிருந்தோம்னா இன்னும் எவ்வளோ செலவாயிருக்கும், அதே மாதிரி எவ்வளோ சஃபர் ஆகியிருந்திருப்போம். ஓகே டிப்ஸ் வந்து நம்ம வ்ளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி இருக்கோங்க. எல்லா எபிசோட்ஸும் பாருங்கள். டிடிஎஃப் இதுக்கப்புறம் போக பயங்கர அல்டிமேட்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஓகே போயிட்டு இவ்வளோ வேகமாக பந்து வைப்போங்க. அந்த ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க. பை டிடிஎஃப் பார்த்து பத்திரமாங்க, சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.